இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு அடை தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். கூடவே 4 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது 4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகாய், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சதும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே தோசை சுடலாம். இப்போது தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி கொடுத்து நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் நம்ம அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுவான ஹெல்த்தியான அடை தோசை. இது சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.